குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி. கோயிலுக்கு கிளம்பிட்டோம். பாய். கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் 4 o'clock கிளம்பிட்டோம். பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்பிக்கிட்டோம். ஜாலியாக இருந்துச்சு. கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். நாங்கள் பக்கத்துலேயே போயிட்டோம். கோயிலுக்கு பக்கத்தில் போயிட்டு நாங்கள் லைட் செட்டிங்கில் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டு செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறேன். நல்லா இருந்தது. 3-4 மணிக்கு நாங்கள் கிளம்பி போயிட்டுருந்தோம். ரோட்டில் யாருமே இல்லை. நாங்கள் 2 பேர் மட்டும் தனியாக போயிட்டுருந்தோம். நல்ல வேளை யாரும் வரல. கோயிலுக்கு பக்கத்தில் ரீச் ஆகிட்டு வண்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே போகலான்னு போகும்போது மாடு கொண்டு வந்துருந்தாங்க. கரெக்டாக நாங்கள் போகிற டைமிங்கில் மாடு கொண்டு வந்துருந்தாங்க. அது மாதிரி செம ஹாப்பியாக இருந்துச்சு. போய் செல்ஃபி எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு மாடு வந்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். சரி உள்ளே போகலாம், சொர்க்கவாசல் ஓப்பன் பண்ணி டைம் ஆயிடுன்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே கிளம்பிட்டோம். மாடு கூட்டிகிட்டு வந்தோடனே நாங்களும் உள்ளே கிளம்பிட்டோம். உள்ளே நடந்து போயிட்டு நாங்கள் உள்ளே போகும்போது கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கூட்டமெல்லாம் வந்துச்சு. நல்ல வேளை நாங்கள் முன்னாடியே போயிட்டோம். முன்னாடியே போனங்காட்டிக்கு பக்கத்துலேயே இருந்து சாமி தரிசனம் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடச்சிது. சூப்பராக இருந்துச்சு. கூட்டம் கம்மியாக இருந்தங்காட்டிக்கு நாங்கள் சொர்க்கவாசல் முன்னாடி போய் நின்றுட்டோம். இதுதான் சொர்க்கவாசல். நாங்கள் போனதுக்கப்புறம் தான் பூஜை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. கோமாதா பூஜை, அப்புறம் சொர்க்கவாசலுக்கு பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கோமாதா பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் போனதுக்கப்புறம் தான் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. கோமாதாவுக்கு நிறைய பேர் வச்சு விட்டாங்க. பொட்டு எல்லாமே வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. கோமாதாவை எங்களை பார்த்து நிற்க வச்சுருந்தாங்க. அப்புறம் சொர்க்கவாசலுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் எங்கள் 2 பேர்த்துக்குமே ஃபஸ்ட் டைம் சொர்க்கவாசலில் பார்க்குறது. 2 பேருமே ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம். எப்படா ஓப்பன் பண்ணுவாங்க, எப்படா சாமி பார்க்க போகிறேன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. பூஜை நடக்க ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டு இருந்தாங்க. சொர்க்கவாசல் ஓப்பன் பண்ணும்போது நிறைய கூட்டம் வந்துருச்சு. நல்லா இருந்தது. எல்லோரும் கோவிந்தான்னு சத்தம் போட்டுட்டு நல்லா இருந்தது ஃபீலிங்ஸ். கோமாதா பூஜை முடிச்சுட்டு இப்போ சொர்க்கவாசலுக்கு தீபாராதனையில் காமிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்தது உள்ளே போய் சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு சொர்க்கவாசல் ஓப்பன் பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் நல்லா பார்த்துட்ருந்தோம். ஒரு மாதிரி செம ஃபீலிங்ஸ். இதுதானே ஃபஸ்ட் டைம் நாங்கள் என்னென்ன பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடவுளை இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறதுக்கு எங்களுக்கு சான்ஸ் கொடுத்தது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். சாமி வெளியே வந்தோடனே கோயிலை சுற்றி கொண்டு வந்து சொர்க்கவாசல் முன்னாடி சாமியை வச்சுட்டாங்க. நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு
சொர்க்கவாசல் வழியாக போய் வெளியே சாமி தரிசனம் பண்ணோம். நாங்கள் இப்போ சொர்க்கவாசலுக்குள்ளே நின்றுட்டுருக்குறோம். நாங்கள் சொர்க்கவாசல்லேருந்து வெளியே போக போகிறோம். செம்ம க்ரௌட் ஆகிடுச்சு. நாங்கள் சொர்க்கவாசல் ஓப்பன் பண்ணி செம்ம க்ரௌடு, நிற்கிறதுக்கே இடம் இல்லை, எல்லாம் இடைஞ்சில்லாத நின்றுட்டுருந்தோம். இப்போ நாங்கள் வெளியே போய் சாமியை தரிசனம் பண்ண போகிறோம். சொர்க்கவாசல் வழியாக வெளியே போக போகிறோம். வெளியே வந்துட்டோம். சாமியை பார்த்துட்டு நிம்மதியாக சாமி கும்பிட்டோம். என்னோட கோ-சிஸ்டர் என்னை வீடியோ எடுத்தாங்க. நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வந்தோன்னே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். செம்ம குளிர். அதெல்லாம் ஒரு டீ குடிச்சிட்டு போகலன்னு டீ கடையில் போய் டீ குடிக்க போயிட்டோம். இருந்தாலும் அங்கே சூடாக வடை போட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி சாப்பிட்டு போயிடுவான்ட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு வடை வாங்கிட்டு, அவங்க பிளாக் டீ வாங்கிட்டாங்க, நான் டீ வாங்கிட்டு 2 பேரும் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். பாய்.